ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெரோதா ஆப்பில் ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு ப்ரோ நீங்கள் வச்சுருக்க ஷேரை ஒன்று செல் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் மெயின் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோமில் வாட்ச் லிஸ்ட்டில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு 3வது பட்டன் இருக்கும். போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா பொசிஷன் இருக்கும், ஹோல்டிங்ஸில் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது பொசிஷனில் இருக்கும், ஹோல்டிங்ஸுக்கு ஒரு நாள் கழிச்சு தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஹோல்டிங்ஸில் வந்திருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபிபீம் சவுத் இந்தியன் பேங்க்கில் கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சுருக்கேன். 101 குவான்டிட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஏதாவது விற்கணும் அப்படின்னா எப்படி விற்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஷேர் விற்கணுமோ அதை நீங்கள் டேப் பண்ணணும். டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட் எக்ஸிட் வரும். ஸோ இன்னும் குவான்டிட்டி ஆட் பண்ணணுமா இல்லை அதுலேருந்து வெளியே வரீங்களா, எக்ஸிட் ஆகிறீங்களா அப்படிங்கிறது தான். எக்ஸிட் கொடுத்துட்டு அடுத்து என்னென்னா விற்க போகிறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி விற்க போகிறீங்க. இப்போ நான் 101 வச்சுருக்கேன்னா 101 விற்கணுமா, இல்லை 1 விற்கணுமா, 10 விற்கணுமா, எவ்வளோ பணம் தேவைப்படுதோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும். 1 விற்கிறதுனால 1 கொடுத்துக்கலாம், குவான்டிட்டி கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போதோ அதுக்கு விற்கணும் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். இல்லை அந்த டபுள் ஏரோ டச் பண்ணி லிமிட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து 25 ரூபா செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் செல் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஸ்வைப் டு செல் அப்படிங்கிற கீழே இருக்க ஆப்ஷனை ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா செல் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் செல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் இப்போ பண்ணேன் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோஸ். நீங்கள் மார்க்கெட் ஓடிட்டுருக்க டைமில் அந்த மாதிரி ஸ்வைப் டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஷேர் செல் ஆகி அதுக்கான அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து விழுந்துடும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஃபண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.